தைரியம் இருந்தா என் வீடு வந்து பொண்ணு கேப்ப. என் வீட்டு சமய கட்ட அளவுக்கு மாடா ஒரு வீடு இல்ல. என் வீட்டுல வேலை செய்யறானே அவன் வாங்குற சம்பளமாவது நீ வாங்குறியா? எனக்கு சம்பந்தின்னு சொல்லிக்க உங்க அப்பனுக்கு என்னடா தகுதி இருக்கு? குடிசை வீட்டையும் கூலி வேலையை நம்பி இருக்க உனக்கு பெரிய சம்பந்தம் கேக்குது. ஒன்ன சொல்லணும், உன்னை கட்டிக்க அவனுக்கு என்னமா தகுதி இருக்கு? ஆம்பளைங்கிற தகுதி இருக்கு, அது போதும்பா. ஆம்பளைங்கிற தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆயுஸ் பூரா சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கிறியா? வாழறது கொஞ்ச காலமா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழறதுதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அந்த குடிசையில உனக்கு என்ன சுகம் கிடைச்சிரும்? ராமரோட வனவாசம் போன சீதைக்கு காடு தான் கண்ணுல தெரியல, தன்னோட புருஷன் தான் கண்ணுல தெரிஞ்சான். இதுதான் உன் முடிவா? முடிவில்லை, விருப்பம். சீரழிய போற. சீரழிஞ்சாலும் பரவாயில்லம்மா, சிலப்பதிகாரம் காவியமாயிருக்கு. எல்லா காதலும் காவியமாகாது. எல்லா காதலும் எங்க காதல் ஆகாது. என் பேச்ச மீறி போறேன். மறுபடியும் வந்து அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு என் காலில் விழத்தான் போறேன். மன்னிச்சிருங்கப்பா. வைராகியத்தோட வாழ்ந்து காட்டாம இந்த வள்ளி உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டா. எல்லா பொண்ணுக்கும் முதலிரவு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா எனக்கு ஒரு பெரிய சபதத்தை கொடுத்திருக்கு. நம்ம வாழ்க்கையை எப்படி நாமளே நிச்சயம் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம எதிர்காலத்தையும் நாம தான் தீர்மானிக்கணும். இந்த ஊர்லயே எங்க அப்பா வீடு தான் பெரிய வீடு. இன்னும் 2 வருஷத்துல நம்ம வீடு தான் பெரிய வீடா இருக்கணும். நம்ம கல்யாணம் இந்த ஊருக்கு கேலி கூத்தாயிடுச்சு. ஆனா உங்க தங்கச்சிங்களுக்கு நாம பண்ண போற கல்யாணம் இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பெரிய கல்யாணமா இருக்கணும். எந்த ஊரு ஒண்ணுக்கும் ஆகாதவன் வீட்டுல வாக்கப்பட்டேன்னு புரணி பேசுதோ அந்த ஊர் வாயாலேயே உங்களை ஓஹோன்னு பேச வைக்கணும். அதுக்கு நம்ம சந்தோஷத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் ராத்திரி பகல்னு பார்க்காம நீங்க உழைச்சு உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். இந்த ஊரே உங்களை பாராட்டணும். உழைச்சு உயரணும். உழைச்சு உயரணும். நீங்க உழைச்சு உழைச்சு உயரணும். சார், பாரிஸ் போகணும். சவாய் வரதுவா. ஆமா சொல்லுங்க சார். எம்டி ரொம்ப பிஸியா இருக்காரு, கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் பேசுறீங்களா? துபாய் போறதுக்கு துபாய் போறதுக்கு பணம் கட்டுற இடம் உள்ள 3வது கவுண்டர்ல போய் பாருங்க. வெயிட் பண்றீங்களா? சார், துபாய் போறதுக்கு எந்த இடத்துல பணம் கட்டணும்? உள்ள ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரிங்க. உள்ளீங்களா? லெஃப்ட்ல. இங்க துபாய் போறதுக்கு பணம் கட்டணுங்க. அங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. சார், உள்ள ஆள் இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களை கூப்பிடுறோம். சரிங்க. துபாய் போறதுன்னா பணம் நிறைய கட்ட வேண்டியிருக்கும். உங்களால முடியுமா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க முதலாளி. நீங்க கேட்கிற பணத்தை நான் கொடுத்துறேன். என்ன துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சா மட்டும் போதும். எங்க ஆத்தா, என் பொண்டாட்டி, என் பிள்ளைகளை எல்லாம் நான் தான் காப்பாத்தணும். அதான். உங்களுக்கு முன்னாடி பணம் கட்ட நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பாத்தீங்கல்ல வெளியே கூட்டத்தை. அனுப்புவேன், நிச்சயமா எல்லாரையும் அனுப்புவேன். போன மாசம் கூட 150 பேர் அனுப்பிச்சேன். அடுத்த வாரம் 100 விசா வருது. நீங்க லேட் பண்ணா பணத்தை கட்டிருங்க. கட்டிடுறேன் கட்டிடுறேன் ஐயா. 100 விசா வருதுன்றீங்க, அதுல நான் ஒருத்தன் இருப்பேன்ல. என்ன இது பணத்தை கட்ட சொன்னா பேண்ட் ஆகுறீங்க? இல்ல ஒண்ணுமில்லையா, எங்க ஆத்தா பட்டணத்து பக்கம் போற எத்துவாலி பயிலுவ நிறைய இருப்பானுவ, கொஞ்சம் அசந்தம் பிக்பாக்கெட் அடிச்சு போடுவானுன்ட்டு இடுப்புல இதை கட்டி விட்டுச்சு. பத்திரமா கூட கூட சேர்க்கணும் பாருங்க.
இதுக்காக ராத்திரி பூரா பஸ்ல நான் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு சார் இதெல்லாம் நான் எண்ணி முடிக்கிறது? இது தப்பா நினைச்சுக்க கூடாது நீங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து சிறுக சிறுக பாடுபட்டு சேர்த்த பணம் ஐயா. எங்க ஆத்தாவுடைய சிறுவாட்டு காசு, என் பொண்டாட்டி நகை நட்டு சீதனை செய்யெல்லாம் வித்த பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கிராமம் இல்ல, அதான் மொத்தமா கிடைக்காதுன்னுட்டு அப்படியே சேர்ந்ததை கொண்டு வந்துட்டேன். அந்த பக்கம் போயிடாம ஐயா, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வேணா எண்ணி பாத்துக்கங்க, சரியா 1 லட்சம் இருக்கு முதலாளி. 10 நாள்ல விசா வந்துருங்க. 10 நாளைக்கா நீங்க கிராமத்துக்குலாம் போக வேண்டாம். எங்க செலவுல தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம். தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு விசா வந்து நீ துபாய் கிளம்புறீங்க. சரிங்கய்யா. சரிதானுங்களா? சரிங்கய்யா. இது நான் வந்து பேசுங்க. அடுத்த ஆள் அனுப்புங்கம்மா. ஐயா, என்ன துபாய்க்கு மட்டும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கோயிலே கட்டிடுவேன் ஐயா. நீங்க போறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க. எனக்கு எதுக்கு சார் கோயில்ல? உங்க குடும்பத்தை சௌக்கியமா வச்சு வரட்டுமா? நல்லது சார் வணக்கம். வாங்க உட்கார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி சார். உங்க பாஸ்போர்ட் காட்டுங்க சார். இதுதான் நீங்க தங்க போற லாட்ஜ். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. இருங்க இருங்க இருங்க. எல்லாரும் இந்த ஹால்ல தங்கிக்கலாம். வெளியில வராண்டாவும் இருக்கு. ராத்திரியில காத்தோட்டமா அங்க படுக்கிறவங்க படுத்துக்குங்க. ஆப்போசிட்ல மெஸ் இருக்கு, அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே கம்பெனி செலவு தான். சந்தோஷம் தானே? விசா வர வரைக்கும் எங்களை இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. ஊருக்கு போறதுக்குள்ள போன் பண்றேன். நான் கொண்டாந்த பணத்தை கட்டிட்டேன். துபாய்க்கு போறது உறுதியாய் போச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.